ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ சமீபமாக உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. யூதர்கள் இஸ்ரேலில் அலஸ்கா அப்படிங்கிற ஒரு மசூதி முன்னாடி ஒரு சிகப்பு நிற கன்றுக்குட்டியை 3-4 மாதமுள்ள கன்றுக்குட்டியை பலியிட போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது இதற்கு பாலஸ்தீனர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள், அரபுகள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதை பலி கொடுத்துட்டு தான் அவங்களுடைய கோயிலை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பலி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க கோயிலை கட்டணும்னு நினைக்கிற இடம் ஆல்ரெடி மசூதி இருக்கிற இடத்துல. ஏன்னா அங்கே ஏற்கனவே கோயில் கட்டியிருக்கிறாங்க, சாலமன் ராஜா கட்டியிருக்கிறாங்க. அதை பிற்காலத்தில் இடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை இடித்தது முஸ்லீம்கள் இடிக்கலை, வேற ஒருத்தங்க இடித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இடித்தா கூட அந்த இடத்துல எதுக்கு மசூதியை கட்டணும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு வீடு வாங்கினா கூட அந்த வீடு வாங்கிறதுனால அதுக்கு சொந்தம் கொண்டாடுபவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. சிலர் அதை சரியாக செக் பண்ணாதனால பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மத ரீதியான ஸ்தலத்தை உருவாக்குறதுன்றது பல தலைமுறைகளை பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிற விஷயம் கூட ஏன் தெரியாமல் இங்கே கூட பார்த்திங்கன்னா கோயிலை இடித்து நிறைய மசூதி கட்டினாங்க. ஸோ இடித்ததே தப்பு. இடித்த இடத்துலையே கட்டுறது பிற்காலத்தில் அவங்க சந்ததிக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க என்னங்கன்னா, அந்த நேரம் ஒரு கொலைச்சி இருக்கிற காரணத்தினால அப்படியே இருந்துடுவோம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நிகழ்காலத்தை தவிர வேறு எதையும் யோசிக்கக்கூடிய திறனற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதோடைய பலனை அவங்க சந்ததியினார்னு சொல்ல முடியாது, இடித்தவங்களே கூட அனுபவிக்கலாம். ஏன்னா மறுஜன்மத்தில் வருவாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லோரும் இல்லை, முஸ்லீம்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுலேயும் அந்த முஸ்லீம் தலைவர்கள், ஏன்னா பாலஸ்தீனர்கள் அவங்க உயிரை காப்பாற்றினா போதும்னு இருக்கிறாங்க. அவங்க வீட்டே அவங்களால காப்பாற்ற முடியல, அவங்க போய் மசூதியை காப்பாற்றுறதுக்கெலாம் அவங்க போராட மாட்டாங்க. பட் மற்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது இன்னும் பிரச்சனையை அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு மேலே அதிகரிக்க என்ன இருக்குது இல்லையா? நான் ஸ்டாப்பாக அது போயிட்டு இருக்குது யுத்தம். லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படியே அவங்க பலி கொடுத்து இன்னொரு கோயிலை கட்டும்போது தான் இயேசு வருவார் அப்படின்ட்டு இது ஒரு விதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. இவங்களுடைய நம்பிக்கை யூதர்கள் மெஸ்ஸையா வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே எப்போ நடக்கும்னா இறுதி காலத்தில் நடக்கும். அப்போ இறுதி காலம்ன்றது உலக அழிவு. ஸோ அப்போ இந்த மாதிரி கன்றுக்குட்டியை பலியிடுறது இறுதி காலத்தின் ஒரு அறிகுறி அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இயேசு வராரா இல்லையான்றது விஷயம் கிடையாது. இயேசு கூட என்ன பண்ண போகிறார்? இயேசு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதே தான் சொல்லுவார். ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுங்கன்னு. ஆனால் அவர் பைபிளில் போட்டிருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுவேன்ட்டு கிறிஸ்தவர்களும் ஏசப்பானான்டே இன்னையெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். இதுக்கு தான் கிறிஸ்தவர்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அப்படி இருக்குது. ஏன்னா அதான் சொல்லுவார். ஏன்னா கடைசி நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இயேசு வருவார், மெஸ்ஸியா வருவார் அப்படின்னா இப்போ இங்கே இல்லைன்னு தானே அவங்க அர்த்தம். எங்கும் நிறைந்தவர் கடவுள்னு எல்லா மதத்திலும் நம்பிட்டு இருக்கிறாங்களே, அது இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ இதிலே நிரூபணமாகுது கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது அப்படின்ட்டு. அடுத்தது இயேசு மறுபடியும் வருவார் அப்படின்னா அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு இல்லையா? எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க, அவர் இங்கேயே இருக்கிறாரு. அப்போ இல்லை, அப்போ இவ்வளோ நாள் வேண்டுதல் பண்ணதெல்லாம் அவர் காதில் விழலை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைப்படியே சொன்ன விஷயங்கள். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது என்னென்னா, இயேசு எங்கேயும் போகலை ரெண்டாவது வர்றதுக்கு. இங்கேயே தான் அந்த ஆத்மா பிறவி எடுக்கும் எல்லாரையும் மாதிரி. அதுவும் ஒரு ஆத்மா தான். முதல் ஜென்மத்தில் அதாவது இயேசுக்கு முதல் ஜென்மம் இல்லை, இயேசு உடலில் ஒரு ஆத்மா வந்தது இல்லையா? கிறிஸ்துன்னு அவங்க பரிசுத்தாவின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு தான் அது முதல் ஜென்மம். அப்போ அது பரிசுத்தமாக இருக்குது, ஏன்னா கடவுள்கிட்ட நேரடியாக வந்துச்சு. அதுக்கு அடுத்தது மறுஜென்மம் எடுத்துடுவாங்க. இயேசு மறுஜென்மம் ஆல்ரெடி அவர் எடுத்துகிட்டு தான் இருப்பார். இவர் அதிலிருந்து மறுஜென்மம் எடுப்பார்.
நம்மை மாதிரி அவங்களும் கீழான நிலையை நோக்கி வந்துடுவாங்க. இப்போ இயேசுவின் 2ஆம் வருகை, மெஸ்ஸையா அவருடைய வருகை, இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா கடவுளுடைய வருகையை குறிக்குது. கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுள் நினைக்கிறனால அவர் வருவார்னு நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். அதேமாரி இந்து மதத்திலையும் பார்த்திங்கன்னா கல்கி பகவான் வருவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவங்க அந்த சிகப்பு கிடாரியை பலி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இறுதி நேரம் எப்போ வருமோ அது நடந்தே தீரும். ஸோ அதனால், ஆனால் அது நடக்குமா நடக்காதா, அதாவது இவங்க பலி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. மேபி கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் உலக அழிவு கண்டிப்பாக நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும். யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. எப்படி சூரியன் மறைய வேண்டிய நேரத்தில் மறைந்தே தீருமோ, உதிக்க வேண்டிய நேரத்தில் உதித்தே தீருமோ, அது மாதிரி இது ஒரு 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், முதல் 2500 வருஷம், அடுத்த 2500 வருடம் நரகம் முடிந்தவுடன் மீண்டும் சொர்க்கம் வந்தே தீரும். அந்த நரகம் முடிகிறத தான் உலக அழிவுன்னு சொல்கிறோம். நாம் நரகத்தில் தான் கடந்த 2500 வருடமாக இருக்கிறோம். இது நரகம்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் உக்ரைனில் போய் பாருங்கள், பாலஸ்தீனத்தில் போய் பாருங்கள். நான் எதுக்கு அங்கே போனேன்னா நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள். கொரோனா வந்த டைம்லாம் மறந்துடாதீங்க. இன்னும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க தான் போகுது. ஸோ அதே மாதிரி கடவுளும் கடைசி 100 வருடம் வந்துடுவார். ஏன்னா கடவுள் கடைசி வரைக்கும் வரலன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன, இல்லாட்டினா என்ன இல்லையா? கடைசி நேரத்தில் துக்கத்தின் உச்சம் இல்லையா? ஸோ அதை தெரியப்படுத்துகிறார், உலகம் அழிய போகுது. அதை மட்டும் சொல்கிறதுக்கு கடவுள் எதுக்கு இல்லையா? அதை தான் சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க, மதங்கள் சொல்லுது, எல்லாம் தான் சொல்லுது. அவங்களுக்கு நேரம் தான் தெரியாதே தவிர உலகம் அழியும் ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் துல்லியமாக அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் வர்றாருன்னா நாள் குறிச்சாச்சு இல்லையா? ஸோ அது நடக்கும். அவர் 87 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடவுள் இது தெரியாமல் அவங்க இனிமேல் தான் மெஸ்ஸையா வருவார், இயேசு வருவார். அவங்களே அவங்க நிலையை, அவங்களுடைய முன்ஜென்மத்தை எல்லாம் மறந்து சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. காமம், கோபம், பற்றி பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி. ஸோ அவங்களையே கடவுள் தான் காப்பாற்றணும். அப்புறம் எப்படி அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க? அதை புரிஞ்சுக்கணும். ஸோ கடவுள் தான் இறுதியில் வருகிறார். அது வரைக்கும் எங்கே இருந்தார்னா இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தினரும் சொல்கிறது. கடவுள் ஒருத்தர் தான். உண்மையிலே ஆத்மான்றது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதாவது உயிர். அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த உயிரே இந்த பூமியில் ஜென்மம் எடுப்பதற்கு முன்பு இங்கே தான் இருக்கும். கடவுள் கூட தான் குட்டி குட்டி புள்ளியாக இருக்குது, பார்த்திங்களா? இது ஃபுல்லாக ஆத்மா தான். கடவுளும் அதே மாதிரி சின்ன புள்ளி தான். கடவுள் தெரியணுன்றதுக்காக நம்ம பெருசாக வரைஞ்சிருக்கிறோம், அவ்வளோதான். ஆத்மாவை விட பரமாத்மா பெருசாலாம் இருக்க மாட்டார், ஒரே சைஸ் தான் இருப்பாங்க. ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் சொர்க்கத்தில் சுகத்தையும் நரகத்தில் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். சிவபெருமான் சொர்க்கத்தில் சுகத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது, நரகத்தில் துக்கத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. அதனால தான் கீதையில் நான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சொன்னது சிவபெருமான், ஆனால் அவங்க கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. கிருஷ்ணர் தான் பிறந்தாரே இல்லையா? எந்த யுகத்தில் பிறந்தாலும் அந்த யுகத்துக்கு உரிய சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிப்பார் தானே. ஸோ பிறப்பிறப்பில் வராதவர் தான் இதை சொல்ல முடியுமே தவிர கிருஷ்ணர் சொல்ல முடியாது. மனிதர்களை எழுதிய வேதத்தில் இந்த மாதிரி நிறைய தவறுகள் இருக்கும். அதிலும் இது ரொம்ப முக்கியமான தவறாயிடுச்சு. அதனால் கிருஷ்ண பக்தர்கள் விடம் மாற்றுறாங்க கிருஷ்ணர். அப்புறம் மற்ற மதத்தினரை கேட்க வேணும். இருந்தாலும் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த ஆத்மாக்களுக்கு அந்த வெவ்வேறு மதத்தில் பிறந்திருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஞானத்தை கேட்டோன்னே டக்குன்னு நெருப்பை பார்த்து விட்டில் பூச்சி பலியாகிற மாதிரி இந்த ஞானத்தை கேட்டு பலியாவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஞானம் புரியும், பிடிக்கும். அதற்கான முயற்சி செய்வீங்க. என்ன முயற்சி பண்ணணும்? ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்றி பேராசைன்னா என்னன்னே தெரியாமல் இருந்ததுனால தான் அங்கே எந்த விதமான துக்கமும் இல்லாமல் இருந்தோம். அவங்க அழகாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், அளவற்ற செல்வம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட உலகம் 2500 வருடம் அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி வாழ்ந்ததே நாம தான்ற ரகசியத்தை தான் இறைவன் சொல்கிறார். அதாவது இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் எல்லாரும் கிடையாது. ஸோ இந்த ஞானத்தை கோடியில் சிலர் தான் எடுப்பாங்க. அதுதான் இயேசு சொல்வார், கடைசி நேரத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்களே தவிர ஏசப்பா ஏசப்பான்னு என்னை நோக்கி கூப்பிட்றவங்களெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு தெளிவான எச்சரிக்கை பைபிள்லே இருக்கும்.
சரி, அப்போ நாங்கள் அல்லாவை நோக்கி தானே கூப்பிட்றோம், நாங்கள் வந்துடுவோமா அப்படின்னு முஸ்லீம் கேட்டால், நபி சொன்ன வழியே கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஸோ கடவுள் சொல்கிற வழிபடி நடக்கிறது. கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாது, அப்புறம் எப்படி? ஏன்னா அங்கே வர்றதுக்கு சில தகுதிகள் இருக்குது. என்ன தகுதி? சொர்க்கத்தில் என்ன குணம் இருக்குமோ அந்த குணம் இங்கே இருக்கணும். சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசைனா என்னன்னு தெரியாது, அகங்காரம்னா என்ன தெரியாது, குழந்தை மாதிரி இருப்பாங்க. கரிமீனை மனிதர்கள் மட்டும் இல்லை, சிங்கம் புலி கூட சாப்பிடாது. இங்கே அப்படியா இருக்கிறோம்? இங்கே எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு சொர்க்கத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இப்போவே நீங்கள் ஆனால் தான் அங்கே வர முடியும். ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி சமஸ்காரம் இருக்குது. சமஸ்காரன்றது குணங்கள். அந்த குணத்தை இப்போவே மாற்றி நீங்கள் அந்த தெய்வீக குணத்தை இப்போயே வர வச்சிட்டிங்கன்னா ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா எல்லா ஆத்மாவும் உலகம் அழியும்போது மேலே போயிடும் பரந்தாமத்துக்கு, பட் கீழே வராது. சொர்க்கத்துக்கு வருவதற்கு தகுதி பெற்ற ஆத்மாக்கள் தான் மேலேருந்து டக்குன்னு கீழே ஜென்மம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி தகுதி பெறுவதற்கு இறைவன் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் எல்லோருமே தன்னை ஆத்மானு தான் உணர்வாங்களே தவிர உடல்னு நினைக்க மாட்டாங்க. கார் ஓட்டுறவன் என்ன தான் அவனுடைய வசத்தில் கார் இருந்தாலும் கார் வேறு, அதை இயக்கிற நான் வேறு அப்படின்ற உணர்வு இருக்கிற மாதிரி சொர்க்கத்தில் இருக்கும் அனைவரும் எவ்வளோ அழகிய உடலாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் அந்த உடல் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதை இயக்கிற ஆத்மா தான் நானே தவிர இந்த உடல் கிடையாதுன்ற உணர்வில் ஆத்மாவில் தான் அவர்களுடைய கவனம் எப்பவும் இருக்கும். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசும்போது கூட புருவ மத்தியில் தான் பார்த்து பேசுவார்கள். அதில் என்ன ஆகும் அப்படின்னா சதா ஆனந்தமாக இருப்பாங்க. சொர்க்கத்தில் ஆனந்தமாக தான் இருப்பாங்கன்றீங்களா? அது உண்மை தான். பட் அதை விட முக்கியம், வெளி உலக விஷயத்தில் மயங்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மாவில் கவனம் இருக்கிறனால ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கனால அது ஒரே சீராக இருக்கும். இங்கே கலியுகத்தில் இருக்கிற மனிதர்களை போய் அங்கே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளில் நரகமாக்கிடுவாங்க. அங்கே போய் மசூதி கட்டலாமா, சர்ச்சு கட்டலாமா, கோயில் கட்டலாமான்ட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அங்கே எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே நாம் யாரெல்லாம் தெய்வமாக நினைக்கிறோமோ அங்கே உயிரோடு இருப்பாங்க. இருப்போம், நாம் தான் அங்கே போவோம் உங்கள் முயற்சிப்படி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுள் சொல்கிறார், முதல்ல ஆத்மானு உணர முடியாது. ஏன்னா கடந்த 2500 வருடம் உடல்னு நினச்சி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலன் என்பவன்ட்டு மயங்கி மூழ்கி கிடக்கிறோமே. இந்த விஷ சாக்கடையிலேருந்து உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவாகிய என்னை நினைவு செய். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ளே சக்தி வரும். வெளி உலக மயக்கத்திலேருந்து விலகிறதுக்கான சக்தி வரும். ஆத்மாவில் உங்களுடைய கவனத்தை குவிக்கிறதுக்கான சக்தி வரும். ஆத்மாவில் இருக்கும் ஆனந்தத்தை அனுபவம் செய்வதற்கான சக்தி வரும். ஸோ அந்த நேரத்தில் தான் உலகழிவு நடக்கும். எப்போ இறைவனிடம் நேரடியாக ஞானத்தை கேட்கக்கூடிய நாம், அதாவது பிரம்மகுமார் குமாரிகள், இப்படி முயற்சி செய்து வெளி உலக கவர்ச்சியிலேருந்தெல்லாம் புத்தியை விலக்கிட்டீங்க அப்படின்னா, முழுக்க ஆத்ம உணர்வில் வந்துட்டீங்க அப்படின்னா, சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமோ பதற்றமோ இருக்காது. ஏன்னா உடல் உணர்வில் தான் பயம், பதற்றம், கோபம், காமம் எல்லாம் வர்றது. ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்திலே மூழ்கி இருப்பீங்க. எல்லோரையும் ஆத்மானு இயல்பாகவே பார்ப்பீங்க. அந்த ஆத்ம சகோதரன் பாவம் உடல் உணர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அவனை விடுதலை பண்ணணும். விடுதலை பண்ணி இறைவன் இருக்கும் அந்த பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அதுதான் முக்தி. முக்தினா ஹிந்தியில் விடுதலை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அழைச்சிட்டு போகணுன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆத்மா மேலே கருணை இருக்கும், உடம்பு மேலே கிடையாது. உடம்புல போய் சாப்பாடு போடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பண்ணாலும் பாவம் இருக்க தானே செய்ய போகுது, அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிக்க தானே போகிறாங்க. ஸோ அதிலிருந்து விடுதலை அடையணும். முதல்ல ஞானத்தை கொடுத்து பார்ப்போம். கேட்கலன்னா என்ன பண்ணுறது? சக்தி கொடுப்போம். அந்த சக்தி கூட என்ன பண்ணும் அப்படின்னா, கடைசியில் அவங்க செய்த பாவத்திற்கான தண்டனையெல்லாம் அனுபவித்து ஒரு அப்படியே துடிப்பாங்க பாருங்க. அந்த நேரம் அவங்க மனதை அமைதிப்படுத்தும். அந்த அமைதிப்படுத்தும் பொழுது தான் நம்ம கொடுத்த ஞானம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் பிரம்மகுமாரி ஞானம் தான் கேட்கும். கோயிலில், சர்ச்சில், மசூதியில், சினிமா தேட்டரில், மண்டபத்தில், எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு இந்த ஞானம் தான் கேட்கும் கடைசி நேரத்தில். ஸோ அப்போ இப்போ வெளிநாடுகள்லாம் பாம்லாம் போட்டு இறந்து வராங்க அப்படின்னா, தூய்மை ஆகலையே, கடவுளை நினைக்கலையே, எப்படி மேலே போவாங்க?
போகிறதுக்கு வழி தெரியணும்ல. அதை மட்டுமே நினைவு செஞ்சுட்டு இருந்தால் தான் இல்லையா, பரந்தாமத்தையே நினைவு செஞ்சுட்டு இருந்தால் தான் பரந்தாமத்துக்கு போக முடியும். அப்படிங்கிற ரகசியம் பிரம்மகுமாரிகளுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உடம்புக்குள்ளே பல ஆத்மாக்கள் வந்து பூந்துக்கும் அதோடைய ஈச்சை தீர்த்துக்கிறதுக்கு. ஸோ அப்போ நல்ல அடி உதையெல்லாம் பட்ட ஆத்மா அந்த உடம்புடைய கண்ட்ரோலை ஃபுல்லாக எடுத்து இந்த ஞானத்தை கேட்க உட்காரும். அப்போ மற்றவர்கள்லாம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கேட்டே ஆகணும். எப்படி வலுக்கட்டாயமாக கேட்க வைக்கிறார் பாருங்க, அவங்க நன்மைக்காக தான். ஏன்னா அப்போ தான் அவங்க அல்லான்னு சொல்லி பார்ப்பாங்க, ஏசப்பான்னு சொல்லி பார்ப்பாங்க, பிள்ளையார், முருகா, சிவன் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க, ஒன்றும் முடியாது. ஸோ கடைசியில் நான் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரமாக நினைப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ அதற்கான வாயுமண்டலத்தை பிரம்மகுமாரிகள் உருவாக்குவாங்க. அந்த இவங்க இறைவன் நினைவில் மட்டும் இருக்கனால தான் அமைதியாகி அமைதியின் அதிர்வலைகளை அவங்கள சுற்றி பரவ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறவனுக்கு அமைதியான இடம் வந்தவொடனே இந்த இடத்துல இருக்கணும்னு தோணும். நம்மளே யோசிச்சுப்பாங்களாம், வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சுன்னா மொட்டை மாடிக்கோ அல்லது வெளியிலையோ அல்லது வாக்கிங், கோயில் எங்கேனாச்சும் போவோம். ஏன்னா நமக்கு தெரியுது அந்த இடம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எண்ணத்தினாலே ஒரு மாதிரி பாரமாக ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ உலகம் ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் அப்படி ஒரு துக்கத்தை அனுபவிப்பாங்க கடைசி நேரத்தில். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்தை தேடி தானாகவே ஆத்மா வரும். அந்த இடத்த விட்டு போக அதுக்கு மனசு வராது. அது எங்கே நடக்கும்? பிரம்மகுமாரிகள் இருக்கிற இடத்துல தான் நடக்கும். ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தை இப்போவே கேட்குறவங்க புத்திசாலி. ஏன்னா கடைசியில் அடி உதையெல்லாம் வாங்கி அப்புறம் இறைவன்கிட்ட போய் அங்கேயே இருப்பாங்க. அது ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி தான். சொர்க்கமெல்லாம் முடிந்து இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் மறுபடியும் வருவாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும், கல்பன்றது இந்த 5000 வருடம், இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் பார்ப்பீங்க. இதே நாள் அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்கும். ஸோ அப்போ இப்போ இந்த ஞானத்தை கேட்டு பக்காவாகி நீங்கள் தண்டனையிலேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறீங்க, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி அடைகிறீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் அது பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு அவங்கவுங்க மதம் அல்லது வேறு ஏதாவது நம்பிக்கை, நாஸ்திகம் இதையே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் இழந்துடுவீங்க, ஏமாந்துடுவீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இப்போ வந்து ஒருவேளை அந்த கண்ணுக்குட்டியை பலி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்பத்திலும் பலி கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்காட்டினாலும் உலக அழிவு நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க தான் செய்யும். ஏன்னா இங்கே தயாராகிடுமே, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராகிடுறாங்களே, அவங்களுக்காக தான் உலக அழிவு நடக்குது. கண்ணுக்குட்டி எரிக்கிறதுனால உலக அழிவு நடக்கிறது கிடையாது, மசூதி இடிக்கிறதுனால உலக அழிவு நடக்கிறது கிடையாது. ஆனால் கடைசியில் எல்லாமே, எல்லா மத கோயில், மசூதி, சர்ச் எல்லாமே இடிக்கப்படும். அப்போ தானே ஒருத்தர் கோபம் வந்து அடிச்சுக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு தண்டனை. ஆனால் தான் உடல்ன்றதே மறந்துடு, உடலின் உணர்வையே மறந்துடுன்றார். உடல் தானே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா கிறிஸ்டின்னு, முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தா முஸ்லீம், இந்து குடும்பத்தில் பிறந்தா இந்துன்னு நினைக்கிறதுக்கு உடம்பே கிடையாது. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா உயிரோட்டமாக அவர் இருக்கிற இடத்துல போய் நினச்சிட்டு இருக்கிறோம். பாவம் இவங்க ஜட சிலைக்காக அந்த கோயிலுக்காக எப்படி அடிச்சிக்கிறாங்க. ஸோ இதில் இருந்தெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு தான் இறைவன் வரார். நாமளும் இந்த ஞானத்தை கொடுக்குறோம். ஆனால் அவங்களுடைய அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லை, உதாசீனப்படுத்தினா நாம் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ அன்பாக தான் குழந்தைக்கு ஊட்டினாலும் அந்த குழந்தை துப்பிச்சின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, கண்ணுக்குட்டி பலியிடுவாங்களா இல்லையான்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக, இயேசு மறுபடியும் வருவாரா இல்லையான்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக உங்களை பற்றி கவலைப்படுங்க. இயேசு தானே சொன்னார், அவர் சிலுவை சுமக்கும்போது பெண்கள்லாம் அழுகுறாங்க. என்னை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்காக அழுங்க. ஏன்னா அவர் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் சிலுவை சுமந்துட்டு போயிட்டார். அடுத்தது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் எப்பயுமே பிரச்சனை இல்லை, இறந்தவங்க அடுத்தது அவங்க என்ன ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. தற்காலிகமாவது அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க குழந்தையாக பிறந்து. ஆனால் மற்றவர்களுடைய நிலைமை, இறந்தவர்களுக்காக பழி வாங்குறேன் அப்படின்னு போகிறவங்கள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. அது பைபிளே தாவீது தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கடவுள்கிட்ட மன்றாடுவான். சாப்பிட மாட்டான், குளிக்க மாட்டான், அப்படியே இருப்பான் பல நாளாக. இறந்தவொடனே டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்து கடவுளை கும்பிட்டுட்டு நல்லா சாப்பாடெலாம் வைங்கன்ட்டு ஜாலியாக சாப்பிடுவான். அப்போ கேட்பாங்க ஏன் இப்படின்னு. அவன் சொல்லுவான், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவேளை கடவுள் மன்னித்து அருளலாம், எனக்கு தெரியாது, அதனால் கடவுள்கிட்ட மன்றாடுறான். ஆனால் இறந்த பிறகு அவன் என்ன திரும்பியாக வரப்போகிறான்? ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஒரு அற்புதமான மெசேஜ் இல்லையா? ஏன்னா இறந்தவர்களுக்காக நீங்கள் போராட ஆரம்பிச்சிங்கன்னா
உங்களுக்கு எவ்வளோ புண்ணிய கணக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது சீக்கிரமாக, ஏன்னா பாவம் தான் செய்ய ஆரம்பிப்பீங்க கூட்டத்தை சேர்த்து. ஸோ அந்த கணக்கு ரொம்ப அதிகமாகி இப்போ உங்களுடைய உயிருக்கு ஆபத்து மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த ஜென்மத்தில் ரொம்ப ஏழையாக பிறந்து, ஊனமாக பிறந்து, ரொம்ப சித்திரவதை அனுபவிப்பீங்க. அப்போ அழுது என்ன பிரயோஜனம்? ஸோ இப்போ அனைத்து துக்கம் நிரம்பி இந்த கலியுகத்திலேருந்தே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுக்குறார் ஒரே ஒரு தடவை. கடவுள் எப்படி ஒரே ஒருத்தரோ, அவர் வருவதும் ஒரே ஒரு முறை தான், அவர் கொடுப்பதும் ஒரே ஒரு ஞானம் தான். அதை அவரே தான் நேரடியாக கொடுக்குறார். அவர் எந்த இறைத்தூதர் மூலமாகவும் கொடுக்கல. அவர் கொடுக்குற ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிற நாம தான் இறைத்தூதர் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஞானத்தை. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் இறைத்தூதர் நம்பிட்டு இருக்கிறவங்களும் மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்த மத ஸ்தாபகர்கள் மட்டுமே. மதங்கள் எங்கே உருவாகுது? நரகத்தில். ஸோ நரகத்தில் வாழ்வதற்கான வழி, நரகத்தில் எப்படியெல்லாம் அடிச்சிக்கலாம் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறதும். இது ஆச்சரியமாக இருக்கும். ஏன் நல்ல விஷயம் போதிக்கலையா? போதிக்குது. கெட்ட விஷயம் பண்ணுறோன்னா அதே மதத்தின் புஸ்தகத்தை தானே வச்சு காட்டுறான். ஏன்னா அதுவும் அதில் இருக்குதுல்ல. அதனால தான் நம்ம சொல்கிறது, மதத்தை உருவாக்குனது சாத்தான்றது மனித வழி, வேறு ஒன்றும் கிடையாது. கடவுள் எந்த மதத்தையும் உருவாக்கலை. கடவுள் நேரடியாக எல்லா மதத்தையும் விட்டு என் பின்னாடி வாங்கன்றார். ஏன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் சொர்க்கத்துக்கு. நரகத்தில் தான் மதங்கள் இருக்குது. கடைசி வரைக்கும் நரகத்திலே இருக்க போகிறீங்களா? ஸோ நரகத்துலேருந்து வெளியில் வரணும்ல. நீங்கள் வந்தாலும் வராட்டினாலும் அடித்து உதச்சாவது கடவுளை இட்டுட்டு போயிடுவார். ஆனால் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், இறைவன் நினைவில் இருக்கணும். ஸோ அப்படி முயற்சி பண்ணி நம்பர் 1 இடத்தை பிடித்தவர் தான் ஸ்ரீ நாராயணன். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பாரதத்தில் கொண்டாடப்படுது, பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது. வாசலை திறந்தால் உள்ளே யார் இருக்கிறார்? ஸ்ரீ நாராயணன் இருக்கிறார். அதாவது சொர்க்கத்தின் முதல் மகாராஜா லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க்ஸ்லாம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.